ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் ஒன் சேனல். நம்ம விகிதம் மற்றும் விகித சமம் இந்த டாப்பிக்கில் உள்ள ஸ்கூல் புக் கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 6th புக்கில் பயிற்சி 3.4 8வது கொஷின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். அணி ஏ ஆனது 52 போட்டிகளில் 26 போட்டிகளை வெல்கிறது. அணி பி ஆனது 52 போட்டிகளில் 4இல் 3 போட்டிகளை வெல்கிறது எனில் எந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானது? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இதில் உங்கள் அணி ஏ கொடுத்துருக்காங்க. 52ல் 26 போட்டிகளை வெல்கிறதா. அணி பி வந்து 52ல் 4இல் 3 போட்டிகளை வெல்கிறது. இப்போ இது என்னென்னு கண்டுபிடிக்கணுமா? அடித்தோம்னா ஒரு நாள் 4 3 12 மொத்தம் 13 வரும். 13 × 3 39. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். அணி ஏ ஆனது 52ல் 26 போட்டிகளை வெல்கிறது. இதை உங்கள் கொஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ அணி பி ஆனது 52ல் 39 போட்டிகளை வெல்கிறது. 39. இப்போ பாருங்கள், 26 அதிகமாக இருக்கா 39 அதிகமாக இருக்கா? 39 தானே அதிகமாக இருக்குது. அதனால் இது ரெண்டில் எது வந்து சிறந்ததுன்னா அணி பி தான் வந்து அணி பியின் வெற்றி தான் வந்து சிறப்பானது. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். 10வது கொஷின் பாருங்கள். பொருத்தமான எண்களை கொண்டு பெட்டிகளை நிரப்புக. இங்கே வந்து 6 கொடுத்துருக்காங்க, இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம நிரப்பணும். இங்கேயும் வந்து இது விகித சமம் 6 இந்த பாக்ஸில் நம்பர் நம்ம போடணும். விகித சமம் இந்த பாக்ஸில் நம்பரை கண்டுபிடிக்கணும். 15. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரியும் கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். கோடி உறுப்புனா என்னென்னா இங்கே இருக்குது. இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா நடுவில் நம்ம கண்டுபிடிக்கிற உறுப்பு இருக்குல்ல, இது ரெண்டையும் பெருக்கணும்னா ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு இந்த நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் எவ்வளோன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க 6 × 15. 6ஐயும் 15 பெருக்கினா நமக்கு 90 வருது. இப்போ இதே மாதிரி 2 நம்பரை பெருக்கினா 90 வரணும். அதுதான் வந்து இந்த ரெண்டு பாக்ஸ்குள்ளே வர எண்ணாக இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், 1 × 90. 1ஐயும் 90ஐயும் பெருக்கினாலும் அதுவும் வந்து நமக்கு இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2 × 45. இதை ரெண்டையும் பெருக்கினாலும் 90 வரும். அப்போ இதுவும் வந்து இந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்குது. 3 × 30. இதை பெருக்கினாலும் 90 வரும். 4 × 4 பெருக்கினா எதுவும் வராது. அதனால் 5 × 18. அதுக்கப்புறம் 6 × 15. 7 8 வராது. 9 × 10. இப்போ இதை பெருக்கினாலும் நமக்கு 90 வரும். இப்போது இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த 6 வெவ்வேறு விடைகளும் ஆன்சராக வரும். ஏன்னா இது எல்லாத்தையுமே பெருக்கினாலும் நமக்கு 90 தான் வரும். அதனால் இது எல்லாமே எதை வச்சாலும் வந்து ஆன்சர் வரும். அப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11. உன் பள்ளி நாட்குறிப்பிலிருந்து நடப்பு கல்வியாண்டின் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதத்தை காண்க. இப்போ நமக்கு வந்து பள்ளி நாட்டில் உள்ள விடுமுறை நாட்களுக்கும் வேலை நாட்களுக்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது நம்ம கரெக்டாக போட முடியாது. நம்ம எதார்த்தமாக தோராயமாக ஒரு நம்பர் வச்சு போடலாம். அந்த மாதிரி வச்சு போடலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளியின் வேலை நாட்கள் அப்படிங்கிறத நான் வந்து 220 எடுத்துக்கிறேன். பள்ளியின் விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறது வந்து இந்த மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 365 நாளா. அந்த 365 நாளில் 220 நாள் வேலை நாட்கள்னால் அதை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது தான் வந்து விடுமுறை நாட்கள். இப்போ 365ல் 220 கழிச்சிட்டோம்னா மீதி 145 அப்படிங்கிறது தான் வந்து பள்ளியின் விடுமுறை நாட்கள். அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பள்ளியின் விடுமுறை நாட்களுக்கும் வேலை நாட்களுக்கும் தான் விகிதம் கேட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு விடுமுறை நாட்கள் எழுதிக்கிறேன். 145 விகிதனால 145:220. இது வந்து வேலை நாட்கள். இப்போ இதை அடிக்கலாம். இது வந்து நம்ம வந்து 5ஆல் அடித்தோம்னா வந்து 2 10 9 5 45. இப்போ இதை அடித்தோம்னா வந்து 4 5 20. அடுத்து 4 5 20. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 29:44. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். 12வது கொஷின் பாருங்கள். ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 எனில் கொடுத்துட்டு இப்போ ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எது? கொஷினை பாருங்கள். பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எது? இப்போ 3 நிறம் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ விகிதத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த விகிதத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 பங்கு, இது 3 பங்கு, இது 5 பங்கு. அப்போது நம்ம அதிக வாய்ப்புடைய எந்த பந்து எந்த எடுக்கலாம்னா இந்த 5 பங்கு இருக்குல்ல, 5 பங்கு இங்கே உள்ள பந்தை தான் வந்து நம்ம அதிக வாய்ப்பு முறையில் எடுக்க முடியும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த 5 பங்கு உள்ளது வந்து எந்த நிறம்னா கருப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு பச்சை, அடுத்து மஞ்சள், 3வது கருப்பு கொடுத்துருக்காங்க.
அப்போது இந்த 5 பங்கு பந்துகளுடையது வந்து கருப்பு நிறம் தான். அப்போ நம்ம கொஸ்டின் கேட்டுருவாங்களா, பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எதுனா வந்து கருப்பு நிற பந்து தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கருப்பு நிற பந்து. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ அவங்க கருப்பு பந்து கொடுத்துட்டாங்க 40னா, இப்போ மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கதா எடுத்து எழுதியிருக்கேன். பையில் கருப்பு பந்து எண்ணிக்கை 40னா, அப்போ மொத்த பந்துகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ இது பாருங்கள், கருப்பு பந்து அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அது 5 பங்கு பந்துகளின் எண்ணிக்கை தான். அதனால் 5 பங்கு பந்துகளின் எண்ணிக்கை 40 அப்படின்னா 1 பங்கு பந்துகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து 40/5. அந்த 5 வந்து ஈக்குவல் டிகிரி வந்தால் பையில் வந்துடும். 4 5 5 8 5 40. அப்போது 1 பங்கு பந்துகளின் எண்ணிக்கை வந்து 8. நமக்கு இங்கே 3 பந்துக்கும் விகிதம் கொடுத்துருவாங்களா, 4:3:5. அந்த பங்கு இதை வந்து நம்ம கூட்டிக்கணும். நம்ம வந்து மொத்த பங்கு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் வந்து அங்கே கொடுத்துருக்க விகிதத்தை வந்து கூட்டிக்கணும். 4 + 3 + 5 = 9 12. இப்போ மொத்த பங்கு பார்த்திங்கன்னா 12. இப்போது ஒரு பங்கு பந்துகளின் எண்ணிக்கை வந்து 8னா 12 பங்கு பந்துகளின் எண்ணிக்கை வந்து 12 × 8 பெருக்குனா 2 8 16 மீதி 1 1 8 8 1 96. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொத்த பங்கு பந்துகளின் எண்ணிக்கை வந்து எத்தனைனா 96. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கையை காண்க. பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு பச்சை இருக்குது. பச்சை வந்து 4 பங்கு கொடுத்துருக்காங்க. மஞ்சள் 2வது இருக்குது. மஞ்சள் வந்து 3 பங்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், கொஸ்டின் தான் எழுதியிருக்கேன். பச்சை வந்து 4 பங்கா, நமக்கு தெரியும் 1 பங்கு அப்படிங்கிறது 8னா, அப்போ 4 பங்குக்கு வந்து 4 × 8 4 8 32. இப்போ பச்சை பந்துகளின் எண்ணிக்கை வந்து 32. மஞ்சள் வந்து 3 பங்கா, 1 பங்கு வந்து 8னா, அப்போ 3 பங்கு 3 × 8 3 8 24. இப்போ மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை 24, பச்சை பந்துகளின் எண்ணிக்கை 32. இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 6th புக்கில் உள்ள விகிதம் மற்றும் விகிதசமம் இந்த டாப்பிக்கில் உள்ள எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் போட்டுட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து 7th புக்கில் உள்ள விகிதம் மற்றும் விகிதசமம் டாப்பிக்கில் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.